வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராமுடைய லிங்க் இருக்கும். ஸோ தட் எங்களுடைய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நீங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமிடியேட்டா அதில் நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீக்கான நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது யூஎஸ்க்கு பெரிய லெவலில் மார்க்கெட்டில் நியூஸ் அப்படிங்கிறது நமக்கு இல்லை. ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது ஓரளவு மாடரேட்டாக நமக்கு நியூஸஸ் இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு பெரிய நியூஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மார்க்கெட்லேயும் நமக்கு பெரிய நியூஸஸ் கிடையாது. ஸோ ரெஸ்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் தி வீக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டியூஸ்டே அன்னைக்கு நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ யூஎஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வியாழக்கிழமை அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அண்ட் பிபிஐ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட்டைல் சேல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஸோ யூஎஸ் உடைய நியூஸ்ல ஆல்மோஸ்ட் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாளுமே நமக்கு இம்பாக்ட் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நமக்கு கோல்டுல ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். லாஸ்ட் வீக் மாதிரி ஒரு சைட்வே மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மண்டேல ஜப்பானுடைய ஹாலிடே இருக்கு. ஆஸ்திரேலியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு திருப்பி ஆஸ்திரேலியாவுடைய எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. பவுண்டுடைய ஜிடிபி இருக்கு. ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஈரோவில் சில கண்ட்ரிஸோடைய ஹாலிடேஸ் நமக்கு இருக்கு. இவ்வளோதான் நியூஸஸ். ஓகேங்களா? இதில் தாண்டி நமக்கு புதன்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எஃப்ஓஎம்சி ஸ்பீச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஸோ இந்த 3 டேட்டா மட்டும்தான் நம்ம பார்க்கணும். செவ்வாய், வியாழன், வெள்ளி இதில் மார்க்கெட் கண்டிப்பாக நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகலாமா அப்படின்னா எஸ், மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகலாம். பை சான்ஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்தால் இங்கிருந்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு கரெக்ஷன் பை அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு. பட் ஆஸ் பர் சேனல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். அதுதான் 96 லெவல். ஸோ 96 எக்ஸாக்டாக திருப்பி சொல்கிறேன், 96 மட்டும் கிடையாது, 93 வரைக்கும் மார்க்கெட் எங்கே வேணாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஒரு சைடு வே போட்டு கூட மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு எட்ஜ் ஆஃப் தி சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு எட்ஜ் ஆஃப் தி சப்போர்ட் லெவலில் தான் ப்ரைஸில் இருக்கிறோம். இப்போ ஒரு டே சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த டவுன்ஃபாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இந்த டவுன்ஃபாலில் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கரெக்ஷன் நடக்குது, இங்கே ஒரு கரெக்ஷன் நடக்குது, இங்கே ஒரு கரெக்ஷன் நடக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ லென்த்தியான கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுக்கு. அப்படின்னாவே மார்க்கெட்டில் டவுன் சைட், அதாவது இறங்கும் பொழுது இங்கே கொஞ்சமாக நடக்குது, திருப்பி இறங்கும்போது கொஞ்சம் அதிகமாக நடக்குது, இப்போ இன்னும் அதிகமாக நடக்கும் பொழுது பையர்ஸ் உள்ள ஃபீட் ஆகுறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரியப்படுத்துறாங்க. ஸோ திருப்பி ஒரு முறை கீழே வந்தால் நமக்கு மார்க்கெட் டேர்ன் ஆகிறதுக்கான எல்லா சிம்டம்ஸும் மார்க்கெட்ல தெரியுது. பட் இங்கிருந்து பை ஆகணும்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் நமக்கு வாய்ப்பு மார்க்கெட் கொடுக்குது. 3 டிரைவ் பேட்டர்ன். ஓகேங்களா? இங்கிருந்து மார்க்கெட் ஒரு நல்ல புஷ் மேலே கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? திருப்பி வரக்கூடிய மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஓகே மேலே மட்டும் திரும்பினால் நமக்கு ப்ரைஸ் கிட்டத்தட்ட 102 வரைக்கும் போகும். ஸோ அப்போ இங்கே சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 97.7ல இருந்து 97.3க்குள்ள மார்க்கெட் இந்த இடம் டேர்ன் ஆகணும். அரௌண்ட் 97 வச்சுக்கோங்க. மார்க்கெட் 97.70ல இருந்து 97க்குள்ள மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் ஓகே, நல்லா ப்ரைஸ் அப்படி கீழே புஷ் பண்ணி சப்போர்ட் எடுத்தால்
நம்ம இந்த இடத்துல ஒரு பை ட்ரை பண்ணலாம். இந்த பை நமக்கு பார்த்தீங்கன்னா 101 தாண்டி 102 வரைக்கும் மார்க்கெட் டிராவல் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ப்ரைஸ் சப்போர்ட்ல நிற்கும் பொழுது இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மார்க்கெட்ல இந்த வீக் அப்படிங்கிறது நம்ம டிராவல் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும்? இப்போ ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் வந்து இங்க இருக்கிற இந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் மோட்ல மார்க்கெட் இருக்கிறதுனால டக்குன்னு மேலே போனா ஓகே அரௌண்ட் திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மார்க்கெட் போனா இங்க இருந்து ப்ரைஸ் கீழே வரும். ஓகே இல்ல டைரக்டாவே மண்டே மார்க்கெட்ல இருந்து அப்படியே பிரைஸ் கீழே இறங்கி சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா குட். இங்க இருந்து மார்க்கெட் இப்படி திரும்பும் பொழுது நமக்கு இங்க இருந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல ஒரு பை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்ல கிடைச்சிருச்சுன்னா அப்கமிங் வீக் ஃபுல்லாவே அது புல்லிஷ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்ல என்ட்ரி நம்ம போக முடியலனா கூட இந்த கன்ஃபர்மேஷன் எப்ப கிடைச்சாலுமே நம்ம இந்த மார்க்கெட்ல பை சான்ஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டுக்கான கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணா மட்டும்தான் பை, ஸ்ட்ராங்கான பை, ட்ரெண்டிங் பை. இந்த மாதிரி ட்ரெண்டிங் பை அப்படிங்கிறது வந்து இங்க நடக்கும். இந்த இடத்துலயோ இங்கேயே ரெசிஸ்டன்ட் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். ஆக்சுவலா இந்த எக்ஸாக்டா இங்க எடுக்காது. இன்னும் கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் இங்க இருந்து செல் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக உண்டு. ஓகேங்களா? இதே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மார்க்கெட் வந்து நேரா கீழே வருது அப்படின்னா மேலே போயிடுவோம். ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்காம ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஓகே கொஞ்சம் கீழே வந்து அப்படி மேலே போகலாம். ஓகே ரொம்ப நல்லாவே மார்க்கெட் வந்து நல்லாவே கீழே வரான், நல்லாவே ஒரு ஃப்ளோ கீழே வந்துட்டு இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை அதுக்கு கீழே வந்து கூட ஒரு சப்போர்ட் எடுத்தால் இது உடைக்கிறதுக்கான அந்த மார்க்கெட் கிரியேட் ஆகிற சப்போர்ட். ஸோ இங்கேருந்து நம்ம பை சான்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்படி மேலே போயிடுச்சுன்னா சூப்பர். நமக்கு இந்த இடத்துல செல் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே 3 டிரைவ் பேட்டர்னில் மார்க்கெட் இறங்குறதுக்கான சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஈரோ யூஎஸ்டியில். பட் ட்ரெண்ட் பை இந்த இடத்துல கிடைத்தால் மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. பவுண்ட் யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கான். இருந்தாலும் இந்த மார்க்கெட்டுடைய பிரேக் அவுட் லெவல் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லைன் வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து நடந்தனால ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போயிட்டும் மார்க்கெட் கீழே வரலாம். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த டாப்பர் ஓகே இந்த டாப்பர் கொஞ்சம் அதுக்கு மேலே கூட மார்க்கெட் போகலாம். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கான பாசிபிள் உண்டு. ஓகே ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரைஸ் வந்து மண்டே மார்க்கெட்டில் இங்கே நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து செல் சான்ஸ்க்கு போகிறதுக்கு ரெடி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ முக்கியமான இடம். மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். இந்த டாப் சப்ளை ஏரியாலையும் மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே போய் டச் பண்ணிட்டு கீழே வரலாம். சும்மா ஒரு நூல் அப்படி மார்க்கெட் வந்து டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு வரும். ஓகே ஒரு நியூஸ் டைம்ல கூட அது நடந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நல்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இதே வந்து ப்ரைஸ் வந்து இப்படி நல்லா பிரேக் பண்ணி இப்படி மேலே ஹோல்ட் ஆகி நின்றுட்டானா ஓகே இந்த ஹைக் மேலே நல்லா ஹோல்ட் ஆகி நின்றுட்டானா கீழே வரும்போது நீங்கள் திருப்பி பை ட்ரை பண்ணிடலாம். ஸோ இங்கே இந்த கரெக்ஷன் முடிஞ்சு மார்க்கெட் திருப்பி பைக்கு போக ட்ரை பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பல்ஸ் மூவ். இந்த இம்பல்ஸ் மூவ்க்கு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு 1.2800 அது வரைக்கும் வந்துட்டும் மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நடக்க போகுது. அதனால தான் நம்ம இங்கே செல் ட்ரை அப்படிங்கிறது பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்த வரைக்குங்க அந்த ரேஞ்ச் ஃபேஸ் தான் பெரிய லெவலில் ட்ரெண்டிங் கிடையாது. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அப்படி கீழே வந்துட்டு அப்படி மேலே போயிட்டு திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ட்ரெண்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது நமக்கு இல்லை ஆஸ்திரேலியா யூஎஸ்டியில்.
ஸோ அப்படியே மேலே போனாலும் ரொம்பலாம் ட்ரெண்டிங் ஆகாது. டக்குன்னு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணோடனே மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு ரெடி ஆகிடும். நியூசிலாந்து யூஎஸ்டி வந்து ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் நிற்கிறனால இப்போ மேலே போயிட்டுருக்கான். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். ஆஸ் பர் நீங்கள் வந்து ஈரோ யூஎஸ்டியில் பார்க்குற மாதிரியே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே புஷ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறங்கினால் நமக்கு வந்து செல் ட்ரை இந்த இடத்துல பண்ணலாம். இல்லை மார்க்கெட் வந்து கீழே வந்து சப்போர்ட் அரவுண்ட் இந்த ஏரியாலேயே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனால் நம்ம பை ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே இந்த வீக் வந்து இப்படி தான் இருக்கும். இது எது ஃபர்ஸ்ட் போய் ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன் சைடு மட்டும் இந்த வீக் பார்க்கவே முடியாது. யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே பை ட்ரை கிடைத்தால் போகலாம். ஓகேங்களா? எப்போ வந்து டாலர் இண்டெக்ஸ் அங்கே ஒரு வேளை சப்போர்ட் எடுத்துட்டா நம்ம எதிர்பார்த்திருந்த அந்த 3 ட்ரைவ் பேட்டர்னில் மார்க்கெட் வந்து அப்படி சப்போர்ட் எடுத்து மேலே புஷ் பண்ணும்போது நீங்கள் இங்கே உங்களுக்கு சப்போர்ட் கிடைத்தால் தாராளமாக யூஎஸ்டி கேடில் பை எடுங்க. செல் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மல்டி சப்போர்ட் லெவலில் தான் நிற்கிறான். ஸோ தட் அப்படியே வந்தாலும் இந்த ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். பெரிய லெவலில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா நம்ம வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கில் இது முக்கியமான சப்போர்ட் லெவல். ஸோ தட் அதனால ப்ரைஸ் வந்து இங்கேருந்து கொஞ்சமாவது புஷ் பண்ணி அவன் ஒரு கரெக்ஷனுக்காக மேலே வரைக்குமாவது மினிமம் போகணும். அதனால இங்கே பை செட்டப் கிடைக்கும் போது மட்டும் எடுத்துக்கலாம். செல் செட்டப் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூஎஸ்டி ஜப்பான். யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் சேம், அதுவும் அதே தான். நீங்கள் வீக் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஆல்ரெடி சப்போர்ட், அதுக்கான கரெக்ஷன், ஒரு கட்டத்தில் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட்டும் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா கொஞ்சம் இந்த 152 தாண்டி மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து இங்கே மார்க்கெட் இறங்குறதுக்கான ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வரைக்கும் இது வந்து ஒரு லேசி மூவில் தான் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் உண்டு. இப்போ டேயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிறோம். டக்குன்னு ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக கீழே இறங்கினாலும் 146 லெவலில் வரும்போது திருப்பி மார்க்கெட் பை ஆகிறதுக்கான சோர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனி பை செட்டப் கிடைத்தால் நீங்கள் பை எடுத்துக்குங்க. இன்னும் இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட்டில் ஓடிட்டுருக்கு. டக்குன்னு என்ன பண்ணுன்னா இந்த கீழே உடச்சி இந்த சேனலில் சப்போர்ட் எடுக்கும். இங்கே தான் வந்து எடுக்கணும்னு இல்லை. 146 அதுக்கு முன்னாடியே இந்த சேனல்லையுமே நமக்கு வரும்போது ப்ரைஸ் 146.6 அந்த மாதிரி லெவல் வரும்பொழுதே மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடும், ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அங்கே டேர்ன் ஆச்சு அப்படின்னா நமக்கு பை சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ எனி பை சான்ஸ் மார்க்கெட் பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இங்கிருந்தே நேராக பை போகாது, கொஞ்சம் கீழே வந்து தான் பை போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ட்ராப் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக தான் இருக்குது பை சைடுக்கு. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணும் பொழுது மார்க்கெட் கொஞ்சம் நல்லாவே மேலே போகும். இந்த ஹை பிரேக் ஆகலை அப்படின்னா இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆச்சுன்னா நம்ம பை போகலாம், அல்லது இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பை போகலாம். இதில் இப்போதைக்கு நமக்கு செல் செட்டப் அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே இல்லை. செல் செட்டப் இல்லை, அதனால நம்ம பை செட்டப்பை ஃபோக்கஸ் பண்ணி போய்க்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் நேற்று நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ கோல்டுக்கு கொடுத்துருக்கோம். அந்த கோல்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நெருங்கி வந்துட்டு இருக்கோம். இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது வந்து ஒரு ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன, கோல்டுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்ட். அதில் அந்த பை ட்ரெண்டுக்குள்ள நம்ம இப்போ எப்படி இருக்கோம்னா ஒரு ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ள இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து மார்க்கெட் திருப்பி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வரலாம். மினிமம் நம்ம எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் மினிமம் லெவல் ஆஃப் 3330 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டும் பிரேக் அவுட் நடந்து லைஃப் டைம் ஹையா பிரேக் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் அது அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற 3270 லெவலை மார்க்கெட் உடைக்கும் பட்சத்தில் திருப்பி இங்கிருந்து இந்த ரேஞ்சை கிரியேட் பண்ணாது, நமக்கு கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டாப்பில் பை ட்ரெண்ட் தானே பை தானே எடுக்கணும் அப்படின்னாலுமே இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பர் இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து இது ஒரு பிக் ட்ரெண்ட்.
நமக்கு வந்து இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்ட். இதில் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட். இப்போ இந்த ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இதெல்லாம் மல்டி சப்போர்ட்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நான் வந்து இப்படி போடுறது எல்லாமே மல்டி சப்போர்ட்ஸ் லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த மல்டி சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிட்டான். அப்போ ரீடெஸ்ட் பண்ணுறவன் இந்த ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கிற இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதாவது 3400க்கு மேலே 3420 ஆர் 50 மட்டும் கிராஸ் பண்ணக்கூடாது. 50 கிராஸ் பண்ணிட்டா பை. ஓகே, 50 கிராஸ் பண்ணாம இந்த கேப் கொஞ்சம் ஒரு 5 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் வரும். இந்த கேப்ல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா இல்ல 20க்கு மேல லைட்டா ஒரு ஸ்பார்க் கொடுத்துட்டு ஒரு ஷேடோ கொடுத்துட்டு வந்தாலுமே நம்ம இந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னால நம்ம செல் ட்ரை பண்றது தான் நமக்கு இந்த இடத்துல கரெக்டா இருக்கும். பை ட்ரை அப்படிங்கிறது வந்து 52க்கு மேல 452க்கு மேல போகும்பொழுது பை ட்ரை நம்ம எடுக்கலாம். இன்னொன்று இப்போ 4 ஹவர்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இதே சேனல், இந்த சேனலுக்குள்ள லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருப்போம் இந்த இடத்துல ஒரு சைட்வே மூவ்மெண்ட் தான் மார்க்கெட் போடும் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு வந்திருக்கான், அவ்வளோதான். ஸோ இதுவும் ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ள தான் இருக்கு. இப்போ எப்போ நம்ம வந்து செல் போகலாம் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்? ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் மேலே போயிட்டா லெவல்ஸ் மாறிடும். மார்க்கெட் மேலே போகாத வரைக்கும் நமக்கு 3370க்கு கீழே ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணும்போது நாங்கள் கண்டிப்பாக பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்துச்சு, வந்து இந்த சேனலையும் சேர்த்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். அது அரௌண்ட் 360 லெவல் இருக்கும். ஸோ பிரேக் பண்ணி நிற்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து செல் ட்ரைக்கு ரெடி ஆகலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம செல் கிடைக்கும், அந்த செல் பாயிண்ட்ஸ் எடுத்து செல் ட்ரை பண்ணலாம். இப்போ லாஸ்ட் வீடியோலையும் அதான் சொல்லியிருப்போம். ஸோ அந்த 70 லெவலில் மார்க்கெட் நேற்று வந்தவன் பிரேக் பண்ணானா பிரேக் பண்ணல. 3377 வரைக்கும் கீழே வந்துட்டு டக்குன்னு இப்போ மார்க்கெட் மேலே போய் நிற்கிது. ஸோ இன்னொரு ஒன் மோர் ஹைக் இங்கேருந்து வரக்கூடிய மார்க்கெட் டக்குன்னு இங்கே மேலே வந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேல பெரிய ட்ரெண்ட் வருதுங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும். ஆல்ரெடி இதில் ஷார்ட்டாக நடந்துட்டு இருக்க கரெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி மல்டி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கான். இன்னொரு முறை தொட்டாலும் இன்னும் நமக்கு இன்னும் ஹையர் பவர். இந்த லெவல் நமக்கு பிரேக் அவுட் ஆகும் பொழுது 70க்கு கீழே நல்லா க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் பாஸ் ஆகணும். 60க்கு கீழேயும் பாஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. மார்க்கெட் கீழே வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ட்ரை பண்ணலாம். டார்கெட்டை முதல் டார்கெட்டாக 330 வச்சுக்கோங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையே அப்படின்னா எஸ். பட் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம நம்ம இந்த எட்ஜில் எடுக்கிற என்ட்ரி அப்படியே டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 3050 வரைக்கும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ்க்கு மேலே மார்க்கெட் இறங்குறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இது அமையலாம். அதனால நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற வேவ் ஸ்ட்ரக்சரில் தப்பாகவும் இருக்கலாம். எனக்கு ஒரு மார்க்கெட்டில் நான் பார்க்கும்போது இந்த வேவ் ஸ்ட்ரக்சரில் ஒரு கரெக்ஷன் திருப்பி கரெக்ஷன். ஸோ இதுவும் கரெக்ஷனாக அமையலாம். நமக்கு தான் ட்ரையாங்கிள் பிரேக் ஆகுது இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தாலுமே இந்த சி அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு 200 லெவலையாவது பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த டாப்பில் நம்ம 400 ரேஞ்சில் ஒரு செல் ட்ரை பண்ணும்போது குறைஞ்சபட்சமே நம்ம வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணலாம். 330 தாண்டி மார்க்கெட் கீழே வந்துட்டா. அதனால தான் இந்த இடத்துல செல் எதிர்பார்க்குறோம், இன்னும் கிடைக்கல. எப்போ பை போவோம் அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் ஹை 52க்கு மேலே மார்க்கெட் புஷ் பண்ணிட்டு எனி பை செட்டப் சின்ன சின்ன பைஸ் கிடைச்சா கூட நம்ம பை ட்ரை பண்ணலாம். லைஃப் டைம் ஹையாக இருந்தாலுமே இது லைஃப் டைம் ஹை போகிறது வந்து 3700 கிராஸ் பண்ணலாம். 700 வரைக்கும் மினிமம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து அவ்வளோ மேலே போகிறதுக்கான பாசிபிள் இப்போ இல்லை. ஸோ கீழே புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாலர் இண்டெக்ஸில் கீழே தான் வரணும். பட் டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னோம்னா டாலர் இண்டெக்ஸுமே வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. அதை தான் நாங்கள் அந்த 3 டிரைவ் பேட்டர்னில் சொல்கிறோம். ஸோ சப்போர்ட் எடுத்து அவன் புஷ் பண்ணிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோல்டு கண்டிப்பாக
கீழே வரும். 250 லெவலை பிரேக் பண்ணும். 200 வரைக்கும் மினிமம் கிடைக்கும். அதுவும் உடைச்சிட்டா கீழே இருக்கிற டிமாண்ட் லெவல் வரைக்கும் 3050 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த எட்ஜை நம்ம மிஸ் பண்ணாம இங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம். வெயிட் பண்ணி நல்ல என்ட்ரி கிடைக்கும்போது போகலாம். சில நேரம் ஹரிபரியில் என்ன பண்ணிடுவீங்க, இங்கேயே செல் போட்டுட்டு இப்போ கீழே வரல அப்படின்னு கேட்கக்கூடாது. அவன் நல்லாவே கீழே வந்தால் கூட நாங்கள் வெயிட் பண்ணி செல் எடுப்போம். ஓகேங்களா? கண்டிப்பாக கொடுப்பான். ரீட்ரேஸ்மெண்ட்டில் நமக்கு செல் கொடுப்பான். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு டாப்பர்லேயே கொடுத்துட்டான், உங்கள் செட்டப்பில் கிடைச்சிட்டாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் கோல்டு அப்டேட் வரும்பொழுது உங்களுக்கு பண்ணுறோம். சில்வர். ஸோ சில்வருக்கு வந்து கீழே கமெண்டில் வந்து ஏன் சில்வரை சொல்ல மாட்டேங்கிறீங்க, வாண்டடாக சில்வரை அவாய்ட் பண்ணுறோமா அப்படின்னா, ஆக்சுவலாக நாங்கள் கோல்டு ட்ரேடர்ஸ். ஓகே, சில்வர் கேட்குறவங்களுக்கு சில்வரும் பண்ணலாம். பட் நாங்கள் நூக்ஸ் அண்ட் கார்னராக வாட்ச் பண்ணுறது வந்து கோல்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால நாங்கள் கோல்டு அப்டேட்ஸ் ரெகுலராக கொடுக்கும்போது, எங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது அதை வந்து பப்ளிக்குக்கும் நாங்கள் சொல்கிறோம். சில்வருக்கு வந்து நாங்கள் வந்து அவ்வளோ நாங்கள் ட்ரேட் பண்ணாதனால எங்கள் ஃபோக்கஸ் இருக்கிறது இல்லை. டக்குன்னு கோல்டில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்கிறனால நாங்கள் கொடுத்துட்றோம். அதனால சில்வர் அப்டேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி வீக்லி ஃபோர்காஸ்ட், லைவ் இல்லை டெய்லி மார்க்கெட் அப்டேட் கொடுக்கும்போது அப்போ வந்து சில்வர் அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ சில்வரை வாண்டடாக அவாய்ட் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் முடிஞ்ச அளவு சில்வரும் கவர் பண்ணியே கொடுக்க ட்ரை பண்ணுறோம். பட் கோல்டுக்கு சில ஸ்பெஷல் வீடியோஸ் கொடுக்கும்போது அதில் சில்வர் அப்டேட் பண்ண முடியறதில்ல. ஏன்னா அது ஸ்பெசிஃபிக்காக கோல்டு கொடுக்கும்போது டாலர் இண்டெக்ஸ் கூட நம்ம கவர் பண்ணுறதில்ல, வேற எந்த ஒரு சப்ஜெக்ட்குள்ளேயும் போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ சில்வரை அப்டேட்டில் நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட், இந்த ஒரு பெரிய சேனல் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த சேனல் காட்டிடுறேன். இது வந்து ஒரு பெரிய சேனல், இந்த ரெட் கலர் லைன். இந்த சேனலை தொட்டுட்டு மார்க்கெட் வரான். இங்கே ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரலாம். அவ்வளோதான் பாயிண்ட். ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரனால நமக்கு இந்த இடத்துல இப்போ ப்ரைஸ் போயிட்டு இருக்கான். கொஞ்சம் மேலே போனால் கூட எனி செல் செட்டப், இந்த சப்ளை ஏரியாவில் எனி செல் செட்டப் நமக்கு கிடைச்சிச்சுன்னா சில்வர் ஷார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பெருசாக கீழே வருமோ வராதோ, இங்கே இருக்கிற இந்த சப்போர்ட் லெவல் வரைக்குமாவது நமக்கு வரும். 36 பக்கமாக 36.5லேருந்து 36 வரைக்குமாவது வரும். ஸோ இங்கே இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஒன் மோர் ஹைக் மேலே போச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக 38.8க்கு மேலே கிட்டத்தட்ட 39 அங்கே ரீச் ஆகலைன்னா கூட நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் வந்து அப்படி ஒரு ஹைக் மார்க்கெட் கொடுத்துட்டு திரும்புது அப்படின்னா நம்ம இங்கிருந்து ஒரு ஷார்ட் போகலாம். ஓகேங்களா? செல் சைட் போகலாம் இங்கே கிடைத்தால் மட்டும். ஓகே, ஸோ இங்கிருந்து நமக்கு 36.5லேருந்து 36 வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் சில்வரில் உண்டு. நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்குங்க ட்ரெண்ட் அப்சைடில் தான் இருக்கு. ஓகே, ட்ரெண்ட் வந்து அப்சைடில் தான் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்குவீசிங் மார்க்கெட் நமக்கு கிரியேட் ஆயிடுது மார்க்கெட்டில். ஓகே, இப்போ இது இங்கே பிரேக் பண்ணினால், ஓகே, பெருசாக வரலைனாலும் நமக்கு ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே வந்து நமக்கு இந்த மெயினான சப்போர்ட் லெவல், ஓகே, இந்த மெயினான சப்போர்ட் லெவல் 108. ஓகே, அதாவது ஆக்சுவலாக 1,08,000, அது 108ன்னு சொல்கிறேன், அந்த 000 விட்டுட்டு அது வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. எப்போ பை ஆகும், இந்த லைஃப் டைம் ஹையை எப்போ உடைப்பான்? ஓகே, இந்த அப்படின்னா நமக்கு வந்து 120க்கு மேலே பாஸ் பண்ணா, இப்போ 118ல் இருக்கான், 120யை பாஸ் பண்ணிட்டானாவே ஓகேங்களா, ஒரு 4 ஹவர் 1 ஹவர் இந்த மாதிரி இதில் 120க்கு மேலே மார்க்கெட் நல்லா ஹோல்டாகி நின்றுருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிட்காயினை பை பண்ணுங்க. இல்லை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இன்னும் ஃபார்ம் ஆகலை, ஓகே, இந்த இடத்துல நமக்கு இன்னும் ஃபார்மேஷன், செல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வரல, புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும் பட்சத்தில், ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ பிரேக் பண்ணும் பொழுது நமக்கு இந்த மார்க்கெட் மேலே 120யை பாஸ் பண்ணாமல் இங்கேயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர வாய்ப்புகள் இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ வரைக்கும் புல்லிஷில் தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. 120 பிரேக் பண்ணிட்டா பை போக ஆரம்பிச்சிடலாம். பை சைடு தான் மார்க்கெட் இருக்கும். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் எனக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆயில். ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி வீக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டவுன் சைடில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. கீழே வரைக்கும் வரலாம், 50 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே மேலே நேற்று போன மார்க்கெட் இந்த வீக் வந்து அப்படியே கீழே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல அந்த சப்போர்ட் ஜோன் இருந்தனால மார்க்கெட்டில் இந்த ஒரு புஷ் கொடுத்துட்டு மார்க்கெட் இப்போ கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எடுத்தோடனே நல்லா ஸ்ட்ராங்காக கீழே போகுமா, நேராக கீழே போகும்னா கொஞ்சம் கீழே போகலாம். ஒரு 61 வரைக்கும் மார்க்கெட் கீழே போகலாம். இந்த மல்டி சப்போர்ட் லெவல் வரைக்கும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்கே நமக்கு எனி பை செட்டப் இந்த வீக் கொஞ்சம் மார்க்கெட் புல்லிஷ்ல இருக்க சான்சஸ் இருக்கும். மேலே ஏறி ஒரு 65, 66 லெவல்ல தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உடைக்கும். அதனால கீழே வந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப கீழே வந்தால் பை பண்ணுங்க. இல்லை இங்கே உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட்ஸில் ஏதாவது பை கிடைத்தால் ஒரு 66, 65 வரைக்கும் பை பண்ணலாம். அதுக்கு மேலேயும் போகலாம். ஓகேங்களா, கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு கூட வரலாம். ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் மாதிரி காட்டிட்டு செல் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இந்த வீக் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மார்க்கெட் டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பை சைட் கிடைச்சால் நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பாருங்க, மார்க்கெட் வந்து ஆஸ் இட் இஸ் ப்ரைஸ் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மார்க்கெட் வந்து இந்த மல்டி சப்போர்ட் லெவலை உடச்சி நின்றுட்டு இருக்கு. 24,500 கீழே மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,800 or 23,900 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்கு. இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த சேனல் ஆல்ரெடி கொடுத்துருப்போம், இதை தான் ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்துட்டு இருக்கான். ஸோ இதுலேருந்து எப்போ உடைச்சாலும் இப்படி கீழே வந்துட்டு கூட உடைத்தால் நம்ம ஒன்றும் பெருசாலாம் போகாது. ஒரு 24,500 தாண்டி ஒரு 700 கிட்ட மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திருப்பி ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த வீக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோ அல்லது செகண்ட் ஹாஃப்லேயோ மார்க்கெட் கீழே மட்டுமே ஃபோர்ஸ் பண்ணும். கீழே தான் இருக்கும். அந்த சப்போர்ட் லெவல் வரும் பொழுது அதுக்கப்புறம் மேலே போகலாம். டக்குன்னு ஒரு அப்படி மார்க்கெட் மேலே போனாலும் மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ மேக்ஸிமம் செல் சைட் ப்ரெஷர் தான் மார்க்கெட்டில் இருக்கும் நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்து பையை விட செல் சைடில் உங்களுக்கு சான்சஸ் கிடைச்சிச்சுன்னா எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.